மலர் வெளியீட்டு வைபவம் இடம்பெறப் போகிறது. வாழையடி வாழை என்ற மலரை 4வது ஆண்டாக இந்த மலர் வெளியீடு இங்கே இடம்பெறப் போகிறது. ஆமாம், இந்த மலர் என்பது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. கலைஞர்கள், அறிவு சார்ந்தோர், சான்றோர்கள் என பலராலும் பல கருத்துக்களை தாங்கி வருகின்ற மலராக இந்த மலர் அமைந்திருக்கின்றது. பொதுவாக கருத்துக்கள் மட்டுமன்றி எங்களுடைய நீர்மை மண்ணின் பெருமைகளையும் தாங்கி வருகின்ற மலராக இந்த மலர் அமைந்திருக்கின்றது. இங்கே வாழையடி வாழை என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்து வாழை என்ற பெயருடைய நீர்வேலியின் வாழை சாதாரணமானது. நான் படிக்கும் காலத்திலே நெல்லியிலிருந்து ஏதாவது விசேடங்களுக்கு நாங்கள் வாழை குலை வாங்குவதாக தான் நாங்கள் அந்த நீர்வேலி மண்ணுக்கு தான் செல்ல வேண்டும். அப்படியான தொடர்பு எனக்கு நீண்ட காலமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அன்பர் சிவலிங்கம் அவர்களோடு பல்கலைக்கழகத்திலிருந்து தொடர்ந்த அந்த நட்பு இன்று வரை அவரோடு என்னை நெருக்கமாக ஒரு குடும்ப நண்பராக என்னை ஆக்கி வைத்திருக்கின்றது. இந்த பணிகளிலே இந்த நூலை வெளியீடு செய்திருக்கின்ற தன்னை அன்றையிலே இந்த நூலை பதிப்பு செய்து உங்களுக்காக திரு சிவபாலு அவர்கள் வெளியிட்டு வைக்க திரு தியாகராஜ கங்காதன் அவர்கள் கேட்டுக் கொள்வார்கள். திரு சிவபாலு அவர்களை கௌரவிப்பதற்காக திரு அன்பழகன், அதாவது கண்ணன் கௌரவிக்க திரு மதிநயன் அந்தோணிப்பள்ளி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். முன்னிலையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேகசினுக்கு, இந்த மலருக்கு எடிட்டராகவும் இருந்திருக்கின்றார். அவர் பல்வேறு துறைகளில் பாண்டித்யம் பெறுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சி நீர்வெளி மக்களுக்கும் உரியது. நீர்வெளி மக்கள் அதற்காக ஒரு சிறந்த கரகோஷத்தை கொடுக்க வேண்டும் கேட்கிறார்கள். ஏனென்றால் நல்ல விடயங்களுக்காகத்தான். ஒன்று வந்து நாங்கள் எத்தனையோ உறவுகளை தனித்தனியாக சென்று சந்திக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் எல்லோரையும் இங்கே நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு 2 வாய்ப்பு வருடத்தில் இருக்கின்றது. ஒன்று கோடைகால ஒன்று கூடல், அடுத்தது மாரிகால ஒன்று கூடல். இதில் நாங்கள் சந்தித்துக் கொள்வது ஒன்று. அடுத்து எங்கள் நாட்டில் இருக்கும், அதாவது வறுமை கோட்டில் இருக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து ஒரு சிறு தொகை நிதியை அனுப்பி அங்கு அவர்களுக்கு அந்த கல்வி பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணம். இதில் ஆனபடியால் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழையுங்கள். முதலாவது, நாங்கள் இதுவரையில் சென்ற வருடம் அத்தியார் இந்து கல்லூரி பாடசாலைக்கு 12,50,000 ரூபாய் செலவில் அத்தியார் அவர்கள் விட்டு சென்ற ஒரு சிறிய கட்டிடத்தை புனரமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் எதற்காக செய்தோம் என்றால், அன்று அத்தியார் என்று ஒருவர் இருந்ததால் தான் எங்களுக்கு அந்த பாடசாலை கிடைத்து எத்தனையோ ஆயிரம் லட்சம் மக்கள் அதிலிருந்து புறப்பட்டு இன்று பெரிய பெரிய, இங்கே கூட சொன்னால் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களில் பலர் வந்து அத்தியார் இந்து கல்லூரி மாணவர்கள் தான். ஆனபடியால் அத்தியாருடைய நினைவாக சென்ற ஆண்டு அந்த கட்டடம் அமைத்து கொடுக்கப்பட்டது 12,50,000 ரூபாய் செலவில். அது எல்லாம் எனது பணம் இல்லை, அதெல்லாம் உங்கள் பணம். ஆனபடியால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது வந்து அப்படி பல நிகழ்ச்சிகளை செய்யணும். அடுத்து அங்கு வந்து 2 பாடசாலைகள் மிகவும் கஷ்டமான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அரசாங்க உதவிகள் மிக 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 மட்டுப்படுத்த அளவில். ஏனென்றால் அங்கு கல்வி கற்கும் மாணவர்கள் மிக சொற்பமானவர்கள். அதற்கு என்ன காரணம் என்று கண்டால், அங்கு இதற்கு முதல் இருந்த நிர்வாகங்கள் விட்டு சென்ற சில பிள்ளைகளால் அரசாங்க உதவிகள் மிகவும் மட்டப்படுத்தி விட்டது. ஏனென்றால் சில சொற்பமான மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக. சென்ற வருடம் திரு ஜீவா அவர்கள் இலங்கை சென்று வந்த போது அங்கு அவர்கள் அங்கு நீர்வேலி நலமுறை சங்கத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். என்னவென்றால், அங்குள்ள அந்த 2 பாடசாலைகளுக்கும் மாணவர்களை சேர்ப்பதற்காக ஒரு உதவித்தொகையை நாங்கள் இங்கிருந்து அனுப்புகின்றோம் என்று. அதன்படியே அவர்கள் செய்தது இன்று வெற்றி கண்டிருக்கின்றது. இந்த ஆண்டும் அதை தொடர்ந்து செய்யுமாறு 2 பாடசாலைகளும் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஆனபடி
third prize goes to Niveda. நிகழ்வாக எமிலி காயத்ரி அவர்களுடைய நடன நிகழ்வை இங்கே அரங்கேற போகிறது. வீடு விற்பனை முகவர் நிர்மலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.